சோப்பா கல்யாணத்துக்கு ஓகே ஹாப்பியாக போய் கல்யாண வேலையை பாருங்கள் போங்க. சரிடா நான் கிளம்புறேன். என்னோட பேர் தாங்க சந்தோஷ். நான் பேங்க்கில் வேலை செய்கிறேன். எங்கள் குடும்பத்தில் மொத்தம் 4 பேர் தான். நான், எங்கள் அண்ணன், அப்பா, அம்மா. அப்பா ரிட்டையர் ஹெட் மாஸ்டர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், 3வதுக்கு மேலே படிக்கலை. அப்புறம் எங்கள் அண்ணன் ஐடியில் வேலை செய்கிறான். எனக்கு எங்கள் அண்ணனுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட். மல்லிகா, நேற்று உன் பையனை பார்க்கில் பார்த்தேன். சரி, பார்க்கில் தானே பார்த்த. ஏதோ ஐசியூவில் பார்த்த மாதிரி படபடன்னு பேசுகிற, என்னாச்சு? மல்லிகா, உன் பையனையும் ஒரு பொண்ணையும் நேற்று பார்க்கில் பார்த்தேன். என்னது, என் பையன் சதித்தா? சீச்சி, அவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. மக்கு மக்கு, உன் சின்ன பையன் சந்தோஷை பற்றி பேசுகிற. ஐயோ, அவனா? எந்நேரமும் பொண்ணுங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பான். பையனை கண்டிச்சு வளடி, இல்லைன்னா திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட போகிறான். சீச்சி, அந்த அளவுக்கெல்லாம் என் பையன் மோசம் இல்லை. ஆமாம், ஏன் உன் பசங்க 2 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க? இரண்டும் என் பிள்ளைங்க தான். மூத்தவன் சண்டைனாலே பிடிக்காது, ஒதுங்க வந்துடுவான். இளையவன் அப்படி கிடையாது, பொறுக்கி மேலே ரோட்டில் சண்டை போடுவான். 2 பேர்த்தில் இது மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை. மூத்தவனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, ஆனால் இளையவன் எந்நேரமும் பொண்ணு கூட தான் பேசிகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, அப்பா இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. சரி, நான் வீட்டுக்கு போகிறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமானவங்களை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணதும் அவள் தான்னு சொல்லும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லைங்க, அவள் தாங்க என் ஆள். பேர் ஸ்ரீநிதி. நானும் அவளே எப்படி லவ் பண்ணோன்னா